lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 41 ஓட வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Glam silver blue smoky eye look தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஐ மேக்கப் நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு க்ரீஸ் கலருக்கு நான் இந்த வெட் அண்ட் வெல் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் வேணும்னா இந்த மாதிரி செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ மேக்கப்புக்குன்னு தனியாக டேப்ஸ் எல்லாம் கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் வி பார்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த என்வே பிளிங்கி ஐ ஷேடோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அவுட்டர் வி பார்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியாது. மொத்தம் நம்ம இதில் ஒரு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் எடுக்கிறதுக்கு இந்த எஸ்எஃப்ஆர் பேலட்லேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து என்னோடய பிளாக் அப்ளை பண்ணல அதே இடத்துல தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். பிளாக் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணோன்னா முன்னாடியே ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பிளாக் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் ப்ளூ அப்ளை பண்ணுறேன். வெறுமனே நீங்கள் இந்த ப்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெப்த் கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோனே நம்மளுக்கு ஐ மேக்கப்பில் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பிளெண்டிங் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல எந்த கலர் ஆஃபாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியக்கூடாது. மொத்தமாக உங்களுக்கு கலர்ஸ் தெரியணும். இப்போ நான் இந்த ப்ளூ கலர் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே எஸ்எஃப்ஆர் பேலட்லேருந்து இந்த ப்ளூ ஷேட் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேடு. இதை நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். இப்போ உங்கள் ஐயோட லெங்க் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷேட் பாருங்கள். இந்த ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஷேடுமே வந்து நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் பேலட்லேருந்து இந்த கலர் வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து எடுத்துகிட்டு திருப்ப நம்ம லிட் ஏரியாவில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதை வச்சு உங்களோட ஐ லென்த் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 3 கலர்ஸுமே நல்லா வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த எஸ்எஃப்ஓ பேலட்லேருந்து அந்த சில்வர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து கார்னர் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ மேக்கப் நல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ஐ மேக்கப் வந்து. எனக்கு இந்த மாதிரி லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம டேப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் வந்து நான் ஏத்தமாக வந்து பண்ணிட்டேன். அதனால வந்து நான் கொஞ்சம் அதை கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் ஆஃப் கேமராவில் கொஞ்சம் எடுத்துட்டேன் அந்த ஷார்ப் பேஜஸை. இப்போ லோவர் லேஷஸில் அந்த டார்க் ப்ளூ கலர் வந்து நேவி ப்ளூ கலரை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக யூஸ் பண்ண ஒரு ப்ளூ கலர் எடுத்து திருப்பவும் அதுக்கு மேலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி வந்து மேலே லேஷஸில் வந்து அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து லோவர் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணுறோம். அந்த 4 கலருமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நீங்கள் அங்கே எப்படி வந்து 1 2 3 4 அப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் அப்ளை பண்ணணும். கலர்ஸ் மாற்றி அப்ளை பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஐலைனர் போட போகிறேன். இதுக்கு வந்து மெப்ளினோட ஜெல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் விங் லைனர் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பட் உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காஜல் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி லுக்குக்கு ஒயிட் இல்லைனா வந்து ப்ளூ அந்த மாதிரி காஜல்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஐ மேக்கப்பை நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.